ஸோ நம்ம லெசன் 70ல் இருக்கோம். ஸோ லெசன் 70ல் நம்ம ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், காலபிள் ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டைனமிக் எஸ்கியூஎல் queries-ஐ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ டைனமிக் எக்ஸிக்யூஎல் queries வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். காலபிள் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா காலபிள் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம SQL functions ஆர் இப்படி சொல்லிக்கலாம் stored ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோர்ட் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் இந்த காலபிள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்வோக் பண்ண முடியும். நான் வந்து காலபிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எழுத போகிறது இல்லை. ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லுவேன். ஆனால் வந்து சூடோ கோட் மாதிரி தான் சொல்லுவேன். ரியலாக நான் ரன் பண்ணி காட்ட மாட்டேன். கோட் எழுதுவேன், பட் வந்து சூடோ கோட் மாதிரி தான் இருக்கும். அது ரியலாக நம்ம வந்து கால் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து SQL-ல் ஒரு கான்செப்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு எப்படி நம்ம காலபிள் ஸ்டேட்மெண்ட் வழியாக கால் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளில் இதே செலக்ட் query ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெத்தட் பேர் இப்போ வந்து செலக்ட் யூசர் ப்ரிப்பேர்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட டாக்குமெண்டேஷனில் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஃபெசிலிட்டி இருக்கோ அதே ஃபெசிலிட்டி இதுக்கும் இருக்குது. ப்ளஸ் இதுக்கு சம் அடிஷ்னல் ஃபெசிலிட்டி இருக்குது. டைனமிக் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அந்த டைனமிக் SQL ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணோன்னா கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து SQL நம்ம கொடுக்கணும். ஸோ SQL நம்ம கொடுக்கும்போது எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். ஏன் எரர் வருது? இதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ MySQL-லேருந்து இம்போர்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக java.sql-லேருந்து வரணும் அது. ஓகே, எரர் இருக்கிறதுனால இம்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எரரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். java.sql இம்போர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஒரு வேர் கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வேர் கண்டிஷனில் நம்மளுக்கு 2 வேர் கண்டிஷன் இருக்குது. ஒன்று ஐடி ஒரு வேர் கண்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ செட் வேர் ஐடி ஈக்குவல் டு question mark and say enabled enabled equal to question mark அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன நம்ம சொல்கிறோன்னா ஸோ ஐடியும் எனேபிளும் எனக்கு query எழுதும்போது தெரியாது. ஆனால் ரன் டைமில் இதுக்கு வேல்யூஸை வந்து நான் டைனமிக்காக பாஸ் பண்ண போகிறேன். அதான் டைனமிக் queries அப்படின்னு சொல்கிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஷின் மார்க்குக்கு வேல்யூ செட் பண்ணோம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் செட்டுன்ற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐடி வந்து இன்டீஜரு, பெராமீட்டர் இண்டெக்ஸ் வந்து 1, அதுக்கு வேல்யூ வந்து 200 கொடுத்துட்றேன். ஏன்னா பெராமீட்டர் இண்டெக்ஸ் 1லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ 1. அதே மாதிரி ரெண்டாவது வந்து செட் ஸ்ட்ரிங்கு, பெராமீட்டர் இண்டெக்ஸ் வந்து 2, அதுக்கு வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துடலாம். ஸோ வேல்யூ 1க்கு ஏதாவது வேல்யூ இருக்கா ஃபஸ்ட்டு? ஸோ 1, இது ஐடி வந்து 100. ஓகே, இப்போ எனக்கு 2 ரெக்கார்டு செலக்ட் ஆகும் ரைட்டா? ஸோ இது 1 இருக்குது எனேபிள், ஐடி வந்து 100 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ 2 ரெக்கார்டு வந்து செலக்ட் ஆகும். ஸோ
இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்னென்னா உங்களோட கொஷின் மார்க்கோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ கொஷின் மார்க் வந்து எந்த ஆர்டரில் இருக்கோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் மார்க், இது செகண்ட் கொஷின் மார்க், அதுதான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு செக் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் மார்க் 1லேருந்து தான் ஆரம்பிக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து தான் இது ஆரம்பிக்குது. இந்த பேராமீட்டர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பண்ணது கரெக்டு தான். ஸோ இங்கே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ எக்ஸிக்யூட் கொரி மெத்தட் இருக்குது. ஆனால் உள்ளே நீங்கள் எஸ்கியூஎல் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் தி ரிசல்ட் செட் ஃபார் யூ. ஏன்னா எஸ்கியூஎல் நம்ம இங்கேயே பாஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே கோட் தான். ஸோ இது வந்து இப்போது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட்ஸ் வரும். செலக்ட் யூசர்ஸ் ப்ரிப்பேர்டு, அதை நான் வந்து கால் பண்ண போகிறேன். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். செலக்ட் யூசர்ஸ் ப்ரிப்பேர்டு முடிஞ்சுதா. ஸோ இப்போ இது வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு பேர் வந்து டைனமிக் எஸ்கியூஎல் கொரிஸ். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ரெக்கார்டு வந்து செலக்ட் ஆகும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் அந்த மாதிரி இருக்குது, 2 ரெக்கார்ட் செலக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து 2 ரெக்கார்ட் செலக்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு, ரைட்டா. ஸோ இப்போ வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள இன்டர்னலாக வந்து என்ன நடக்குது ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் ஏதாவது பிக்சர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிக்சர் டயக்ராமேட்டிக்காக வந்து ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேபி இது கரெக்டாக வராது. சரி, ஓகே, நான் மேனுவலாகவே சொல்லிடுறேன். இல்லைனா மேபி இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ நான் மேனுவலாகவே சொல்லிடுறேன். ஓகே, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். See, each and every query when it is going to send to டேட்டாபேஸில் நம்ம அனுப்பும்போது இந்த query வந்து ஆப்ஜெக்ட் மாடலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ ஆரக்கிளோ MySQLோ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அது ஆப்ஜெக்ட் மாடலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மாடலில் தான் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதை கொரி பிளான்னு சொல்கிறோம். எப்படி அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற பிளான் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும். அந்த பிளான் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்டாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு கொரி அமிச்சிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைமுக்கு அந்த பிளானை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமு. ஆனால் அதே இது நான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் பண்ணேன்னா டேட்டா பேஸில் நம்ம சொல்கிறோம், ஒரு டைம் வந்து நீ இந்த கொரி பிளானை க்ரியேட் பண்ணி அந்த கொரி பிளானை வந்து கேஷ் பண்ணி வச்சுக்கோ, டேட்டா பேஸில் கேஷ் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் இதே கொரி உள்ளே வந்ததுன்னா மறுபடியும் நம்ம கொரி பிளான் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே அந்த கொரி பிளான் கேஷ் ஆகிருக்கு இல்லையா, அங்கேருந்து எடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு கொரி பிளான் க்ரியேட் பண்ணுறதோட டைமை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கொரி எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு ஒரு பைனரி கோடு வந்து டேட்டா பேஸ் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஜென்ரேஷன் டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைமும் உங்கள் கொரி டேட்டா பேஸில் போகும்போது அந்த கொரியை வந்து கொரி பிளான் வந்து ஜென்ரேட் ஆகணும். அதுக்கு டைம் ஆகும். ஒரு 2 மில்லி செகண்ட்ஸ் இல்லை 5 மில்லி செகண்ட்ஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கொரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமே வந்து நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா? அதை வந்து இங்கே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டோட அட்வான்டேஜ். ஸோ எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைபர்னேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் தான் இன்டர்னலாக யூஸ் பண்ணோம். இது ஆல் அபவுட் தி ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம காலபிள் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். ஸோ காலபிள் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன், சூடோ கோட் மாதிரி தான் நான் எழுத போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ். காலபிள் ஸ்டேட்மெண்ட் ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகும்னா, ஸோ இதுதான் உங்கள் ப்ரொசீஜர் நேம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்கள் ப்ரொசீஜர் நேம்னா இதுக்குள்ளே வந்து இன்னு அவுட்டு அதுக்கப்புறம் இன் அவுட் அப்படின்னு பேராமீட்டர்ஸ் வரும்.
நீங்கள் வந்து ஒரு ஜாவா ஃபங்க்ஷன்னே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் பேராமீட்டர்ஸ் உள்ளே பாஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் டேட்டாபேஸில் நீங்கள் வந்து ப்ரொசீஜரை நீங்கள் கால் பண்ணும்போது 3 விதமான பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதாவது இன் பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதுக்கு மெத்தடுக்கு நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி. அவுட் பேராமீட்டர் வந்து நீங்கள் மெத்தட்லேருந்து அவுட்புட் வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் இருக்குது இன் அவுட்டுன்னு. நீங்கள் இன்னும் பண்ணலாம் அவுட்டும் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஒரே பேராமீட்டரை ஒரே வேரியபிளை நீங்கள் இன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா இதுக்கு எப்படி நம்ம காலபிள் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ண போகிறோம் அதை தான் நான் இப்போ கோடாக எழுத போகிறேன். ஸோ கோடு எழுதுறது இங்கேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்கு நம்ம வந்து கோடை எழுத போகிறோம். ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துடணும். நம்ம ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே ப்ரிப்பேர் கால்னு இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் கால், ஸோ இங்கே டபுள் கோட்ஸில் இந்த மாதிரி கர்லி பிரேஸில் கால், உங்கள் ப்ரொசீஜர் நேம் வந்து ஒன் ப்ரொசீஜர் PROCEDURE. அதுக்குள்ளே 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஒரு இன்னு ஒரு அவுட்டு ஒரு இன் அவுட்டு, 3த்துக்கும் கொஷின் மார்க் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போது இன் பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம டேட்டா கொடுக்கணும், அவுட் பேராமீட்டர்ஸை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ 2 இன் பேராமீட்டர்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷன் 3ல் இருக்குது. அதுக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும். ஸோ டேட்டா இண்டெக்ஸ் பொசிஷன் 3க்கு டேட்டா சம் டேட்டா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவுட் பேராமீட்டரை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அவுட் பேராமீட்டர் 2 அவுட் பேராமீட்டர் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷன் 3லேயும் அவுட் பேராமீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர், ஸோ இது வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது காலபிள் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ப்ரிப்பேர் கால் பண்ணிங்கன்னா காலபிள் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ காலபிள் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். java.sql நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ காலபிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சப் டைப் ஆஃப் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா காலபிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சப் டைப் ஆஃப் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சப் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுதான் இதோட ஹைரார்கி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே காலபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எல்லாமே இன்டர்ஃபேஸ் தான், ரைட்? ஸோ இப்போ காலபிள் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் நம்ம பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் அவுட் பேராமீட்டர்னு இருக்குது. இதில் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம சொல்லணும். 2வது இண்டெக்ஸ் பொசிஷன் SQL டைப் என்னன்னு சொல்லணும். நம்மளோட SQL டைப் ரெண்டுமே வேர்கேர்னு வச்சுக்கலாம். இந்த 2வது பொசிஷனும் வேர்கேர், 3வது பொசிஷனும் வேர்கேர். ஸோ நம்ம வந்து SQL டைப்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது java.sql. அதில் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஜாவா கிளாஸ் ஒன்று இருக்கும், டைப்ஸ், SQL டைப்பில் வெறும் டைப்ஸ். இந்த டைப்ஸில் வந்து எல்லா டைப்ஸும் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, டைப்ஸு. ஸோ டைப்ஸில் இப்போ வந்து வேர்கேர் வச்சுக்கலாம், வேர்கேர் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது அதே மாதிரி 3வது பேராமீட்டருக்கு நம்ம கொடுக்கணும். சரி, 3வது பேராமீட்டர் இன் ஆஸ் வெல் அஸ் அவுட்டு, அதுவும் வேர்கேர்னே நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா வேர்கேர். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து இது தேவையில்லை, ரிசல்ட் செட்லாம் தேவையில்லை. இப்போ இதுலேருந்து நான் அவுட்புட் எடுக்கணுன்னா, இப்போ நான் வந்து இன்புட் கொடுத்துட்டேன் கரெக்டாக, ரிஜிஸ்டரும் பண்ணிட்டேன் அவுட்புட்டு. இப்போ அவுட்புட்டை நம்ம எடுக்கணும், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும். இப்போ நீங்கள் மறுபடியும் கெட்டு பண்ணணும். கெட் ஸ்ட்ரிங் போட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுங்க, உங்களுக்கு அவுட் வரும், ரைட்? அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரை நீங்கள் கால் பண்ணுவீங்க. சரி, ஸ்டோர் ப்ரொசீஜர்னால் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், ஸ்டோர் ப்ரொசீஜர்னால் என்ன, அது எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே என்ன நம்ம பண்ணலாம், இன் பேராமீட்டர்னால் என்ன, அவுட் பேராமீட்டர்னால் என்ன, இன் அவுட்னா என்ன, அதை வந்து ஜாவாலேருந்து எப்படி நம்ம கால் பண்ணுறோம், அந்த கோடை தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். ஸோ இது கூட இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஃப்ரெஷர்ஸ் லெவலில் கேட்க மாட்டாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், இப்போ நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருந்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து இந்த பர்டிகுலர் கோடை வந்து எழுத சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, எப்படி வந்து காலபிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
ஸோ இப்படி தான் வந்து ஒரு காலபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ கோடை மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன், டம்மியாக எழுதியிருக்கேன். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியாது. ரைட். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம சாப்டர் 70 இருக்கோம். ஸோ அடுத்த சாப்டரில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஜேடிபிசியில், அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேட்சிங் எப்படி பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அப்புறம் மெட்டா டேட்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மூணுத்தையும் நம்ம முடிச்சிடலாம். முடிச்சிட்டோன்னா ஜேடிபிசி வந்து முடிஞ்சிடும். தேங்க்யூ.